விசாரிக்கும்போது இப்போ 2 தரப்பு மேலயும், அதாவது தமிழக அரசின் அதிகாரிகள் மேலயும் குற்றச்சாட்டு உண்டு. டிவிகே நிர்வாகிகள் மேலயும், அதாவது டிவிகே கட்சி நிர்வாகிகள் மீதும் குற்றச்சாட்டு உண்டு. ஸோ அதனால 2 தரப்பு மேலயும் குற்றச்சாட்டு இருக்கும்போது, இப்போ சிபிஐ விசாரிக்கும் போதும் டிவிகே நிர்வாகிகள், அதாவது டிவிகே கட்சி நிர்வாகிகள் மீது மட்டும் எஃப்ஐஆர் பதியப்பட்டு இருக்கிறது. எப்படி இது ஒரு தரப்பு மீது மட்டுமே எஃப்ஐஆர் பதியப்பட்டு இருக்கிறது என்று மக்கள் பார்க்கிறார்கள். சரி, ஓகே, விசாரணை நடக்கட்டும். அந்த சம்பவம், அதாவது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் எதனால் நடந்தது, யாரால் நடந்தது, இதில் ஏதாவது மாஃபியா கும்பல், அதாவது மாஃபியா ரவுடிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா, அந்த கூட்ட நெரிசல் இயற்கையாக நடந்ததா இல்லை செயற்கையாக நடந்ததா என்பதை இந்த சிபிஐ விசாரணையில் வெளியே வரும் என்று மக்கள் நம்புகிறார்கள். மக்கள் இன்னொரு பார்வையும் பார்க்குறாங்க. ஒருவேளை இப்போ அதிமுக அப்புறம் பிஜேபி, ஸோ பிஜேபி தான் மத்திய அரசு, அதிமுக இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க, ஒரே கூட்டணியில் இருக்காங்க. ஒருவேளை இப்போ டிவிகே மேலே மக்கள் ஒரு அளவு கடந்த பாசத்தில் இருக்காங்க. இந்த முறை ஒரு புதியவர் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த மாட்டாரா, நாம் இழந்த வாழ்வாதாரத்தை புதிய கட்சி, புதிய அரசாங்கம் நமக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுப்பார்களா என்று மக்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் புதிய கட்சியாகிய டிவிகே கட்சியை, அதாவது விஜய் கட்சியை மக்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் டிவிகே கட்சியை, அதாவது விஜய் கட்சியை ஏற்க ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ அது அவருடைய பிரச்சார கூட்டங்கள் தெரிகிறது. அதாவது அவருடைய பொதுக்கூட்டங்கள், அவர் போகக்கூடிய மக்கள் சந்திப்பு, அதாவது விஜய் போகக்கூடிய மக்கள் சந்திப்பு, விஜய் போகக்கூடிய பிரச்சார கூட்டங்கள் எல்லாமே வெளிப்படையாக தெரிகிறது. ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு நாள் முதல்வர் ஆவார் என்ற நம்பிக்கை மக்களிடம் விட்டது.